Welcome to Silly Point Official, where cricket meets passion. இப்போ நம்ம pre-match analysis பண்ண போறோம் CSK vs DC. CSK வந்து கண்டினியூஸா 2 லாஸ், DC இது வரைக்கும் தோக்கவே இல்லை. காலம் எப்படி மாறிடுச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி கீழே இருக்காங்க, மேல வட்டாங்க, மேல இருக்காங்க. எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே தான் இருப்பாங்க. பட் இந்த தடவை பயங்கரமா மேல RCB இந்த வாட்டி டாப்லயே இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பவுலிங் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஆனா RCB பத்தி நம்ம பேசணும்னா டெல்லி பத்தி பேசுவோம். சம டீம் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெல்லி ஸ்குவாட்ஸ் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் IPL அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பவுலிங் யூனிட் வந்து இந்த வாட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்போ எல்லாருமே செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம நட்ராஜன் அங்கதான் இருக்காரு. நட்ராஜன் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட விளையாடல இப்போ வரைக்கும் DCக்கு. CSKக்கு எதிராக அவர் விளையாட வைப்பாங்களா? அப்படி விளையாட வச்சா யாருக்கு பதிலா அவர் விளையாடுவாருன்ற ஐடியா இருக்கா? நட்ராஜன் ஆப்வியஸா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பிக். இன்ஜுரினால கொஞ்ச நாளா ஆடல. இப்போ இருக்கிற bowling யூனிட்ல எனக்கு கரெக்டா யாரை ரீப்ளேஸ் பண்றதுன்னு தெரியல. ப்ராபப்லி முகேஷ் குமாரை ரீப்ளேஸ் பண்ணி வரலாம். ஆப்வியஸா அவர் இம்பாக்ட் சப்பா தான் எடுக்க போறாங்க. சோ அபிஷேக் பொருளோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு, ஏன்னா கீப்பிங் வந்து ராகுல் தான் பண்றாரு. சோ அபிஷேக் பொருள் கீப்பிங் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அவர் பேட்ஸ்மேனா தான் விளையாடுறாரு. ரோஹித் சர்மாவும் டு பி வெரி ஆனஸ்ட் இப்ப செமையா போடுறாரு. போன சீசன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்பேக்கே கொடுத்தாரு. எக்ஸாக்ட்டா ஆமா செமையா போட்டுட்டு இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்கு உட்கார வைக்க முடியாது. 5 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. சோ 5 விக்கெட்ஸ் ஒரு 3 விக்கெட்ஸ். ஆமா பவுலிங் யூனிட்லயுமே யாரையுமே இவங்களை உட்கார வச்சுட்டு அவரை வைக்கலாம்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் சப்பா வந்து அபிஷேக் பொருளுக்கு பதிலாக தான் நட்ராஜனை கொண்டு வர முடியும், கொண்டு வந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு டெல்லியோடது. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கேல பார்த்தா சிஎஸ்கேல ஒரு 2 பேட் மேட்சஸ். அதுலயும் பார்த்தோம்னா நம்ம சிஎஸ்கே 2019 இல்ல பேட் சீசனா அது How do I tell you? போதான் தெரியும் நான் நினைக்கிறேன். 2019ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து 180+ சேஸ் பண்ணதே இல்லை அப்படின்ட்டு வேற ஒரு ரெக்கார்ட் வேற வந்துருச்சு. கரெக்ட். ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் வந்து 11 வாட்டி சேஸ் பண்ணிருக்காங்க. ஆமா 180 எக்ஸாக்ட்டா. நம்ம வந்து 19 அப்புறம் ஆமா நம்ம வந்து 19ல இருந்து இது வரைக்கும் ஒண்ணு கூட பண்ணலன்ற 200 ஸ்கோர்ஸே பெருசா எனக்கு ஞாபகமே இல்ல. சென்னை எடுத்து 200 ஸ்கோர். கரெக்ட். ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் நடந்திருக்கு. ஏன்னா சிஎஸ்கேக்கு சம பவுலிங் யூனிட் எப்போதுமே இருக்கும். அந்த இதுல வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க 180க்குள்ள சுருக்கி. பட் இந்த தடவை அது பண்ண முடியலன்றதுனால சேஞ்சஸ் இருக்குமா? இப்போ 2 பேட் மேட்சஸ்னால 4th மேட்ச்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா? அப்படி வந்துச்சுன்னா யாரா இருக்க சான்ஸ் இருக்கு? சென்னை பொறுத்த வரைக்குமே அந்த சேஞ்சஸ் அவங்க ஆக்ஷன்லயே பண்ணிருக்கணும். அதை பண்ணாம விட்டாங்க. நக்கல்யா அவனுக்கு. திரிபாத்தி எல்லாம் வந்து ஆப்வியஸா ஒரு நல்ல பிளேயர் தான். பட் ஆல்ரெடி உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, டெவன் கான்வே, ருத்துராஜ் கைக்வாட் 3 பேருமே ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் தான். டெவன் கான்வேக்கே சான்ஸ் கிடைக்கல. இப்போ அவருக்குமே இன்னும் சான்ஸ் கொடுக்கல. அவரே எடுக்கணும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவருக்குமே சான்ஸ் கொடுக்க முடியல. சோ எனக்கு இந்த காம்பினேஷன்ல இப்போ சென்னை எடுத்திருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் உள்ள ஃபிட் ஆகுறாங்களான்னு எனக்கு தெரியல. என்னடா கடுப்புச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலியா முடிங்க. 2 பேரா ஒரு கோலில எப்படியா 2 பேர் போறது? பட் இருக்கிறத வச்சு நீங்க மேனேஜ் பண்ணோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் 200+ கோர்ஸே எடுக்கல அப்படின்ட்டு. நீங்க எல்லா டீம்லயுமே இப்போ ரசல் மாதிரி ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200+ போறதுக்குன்னு ஒரு பிளேயர் வேணும், ஒரு ஃபினிஷர். சிஎஸ்கேல அந்த சிஎஸ்கேல எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லன்னு தான் தோணுது. ஜேமி ஓவர்டனை போன மேட்ச் எடுத்தாங்க. அதுவே நிறைய எக்ஸ்பர்ட் சொன்னாங்க அவர் ரொம்ப டவுன் த ஆர்டர் வந்தாரு, மேட்ச் செத்ததுக்கு அப்புறம் வந்தாருன்ற மாதிரி சொன்னாங்க. சோ அவர் வந்து சிஎஸ்கேல மேட்ச் செத்ததுக்கு அப்புறம் வரதுக்கு ஆள் இருக்குன்றீங்களா? இல்ல அப்படியே சொல்ல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அவர் வந்து ப்ராபபிலி சிவம் தூபே போனதுக்கு அப்புறமே உடனே வந்திருந்தா வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அந்த ஸ்கோர்ஸ் வந்து அவர் சம ஹியூஜ் சிக்ஸர்ஸ்லாம் அடிக்க கேப்பபிளான ஆள் தான் அவர். நான் பாத்திருக்கேன் பிக் பேஷ்லலாம். சோ அவர் நல்ல பிக் தான். பட் ஆப்வியஸா ஒரு 2-3 மேட்சஸ் வேணும். கரெக்ட். சான்ஸ் கொடுத்தாதான் பண்ண முடியும். ஆனா எனக்கு இன்னும் அவங்க டெவன் கான்வேவ் எடுக்காததே பெரிய பிளண்டரா தெரியுது. டெவன் கான்வேவ் எடுக்காதது ஒண்ணு, ருத்ராஜ் ஓபனிங் வராது ஒண்ணு. அதுவும் ஒரு ரெண்டுமே பிளண்டர் தான். எனக்கு என்னன்னா மேட்ச் செத்ததுக்கு அப்புறம் வர மாதிரி டோர்னமெண்ட் செத்ததுக்கு அப்புறம் அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேணாம். கொஞ்சம் முதல்லயே ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சென்னை சூப்பர் கிங். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. Players to look out for Mitchell Starc, straight away going for Mitchell Starc. அதுக்கு அடுத்தது நூர் அகமது. 100% கொடுக்கிற நூர் அகமது அவர்தான். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல வந்து 100% கொடுக்கறது அவர் தான். ஸோ நூர் அகமது, அக்சர் பட்டேல் ஏன்னா இது வரைக்கும் அவர் சிஎஸ்கே கூட டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு மேட்ச் வந்து சடனா ஜடேஜா ஒரு ஓவர் மட்டும் தான் பாக்கி இருக்கும். லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு 3-4 6 அடிப்பாரு. ஸோ அவர் பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஒரு ஆளு.
பவுலிங் அண்ட் கேப்டன்சி வேற இந்த தடவை. ஸோ நான் என்னோட 3 பிக் வந்து இவங்க 3 பேர் தான். வாட் இஸ் யுவர்? நான் நினைக்கிற பேர் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. நூர் அகமதுலாம் நான் யோசிச்சது ஆப்வியஸா சென்னை விக்கெட்ல நூர் அகமது வெரி எஃபெக்டிவ். ஒரு பிளேயர் இருக்காரு ஆல்ரெடி, அவர் சிஎஸ்கே ஆடி இருக்காரு, இப்போ அவர் டெல்லி ஆடுறாரு. ஓகே, யாரு? ஃபாஃப் டு பிளஸி. அவர் நடுவுல ஆர்சிபிக்கு வேற கேப்டன் பண்றாரு. அது எனக்கு மறந்தே போச்சு. சோ எனக்கு அவரு செப்பாக்ல ஐ திங்க் எஃபெக்டிவா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. நூர் அகமது. சோ செப்பாக்ல எனக்கு தெரிஞ்சு நூர் அகமது 10 கோடி கொடுத்து எடுத்தது காரணமே சேப்பாக் விக்கெட் தான். ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிற எல்லா மேட்சும் அவரை வச்சு வின் பண்ணிடலான்ற பிளான்ல தான் எடுத்திருப்பாங்க. இல்ல கேஎல் ராகுல், கேஎல் ராகுல் கரெக்ட். ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் வந்து ராகுல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வந்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பாப்போம். இது வேற நம்ம சொல்ற ஆள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா திட்டுறாங்க. எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இல்ல ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மேட்ச்மே ஒரு புது ஸ்டார் வராங்க. அதாவது விக்னேஷ் புத்தர் வந்தாரு, அவங்களுக்கு சூப்பரா போடுறாரு. சோ அவர் பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. சோ அதனால யார் வேணா இப்ப வேணா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இவங்க எல்லாம் இப்ப நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பிளேயர்ஸ் தான். புதுசா கண்டிப்பா யாராவது ஒருத்தன் வருவான், அதை நம்ம யாருமே சொல்லவே முடியாது. ஊர் சுத்தி பாக்குறவன் ஊரை பத்தி தெரிஞ்சுக்குவான். ஊரையே ஆள வந்தவனை பத்தி இந்த ஊரே தெரிஞ்சுக்கும். ஓகே, இப்ப எல்லாமே பார்த்துட்டோம். யார் ஜெயிப்பாங்க? என்ன கேட்டா டிசி தான் சொல்லுவேன். அன்பீட்டனாவே இருப்பாங்க. அன்பீட்டனா இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. சோ டிசி ஒரு ஸ்லைட் எட்ஜ் சென்னைக்கு இருக்கு. பிகாஸ் சிஎஸ்கே ஸ்ட்ராங்கர் இன் சேப்பாக்ன்ற ஒரு இது மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்கு. சோ அதனால ஒரு ஸ்லைட்டர் எட்ஜ் இருக்கு. சோ ஐ வுட் சே ஒரு 80-20 நான் டிசி 80 சிஎஸ்கே 20 அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்ன தோணுதுன்னா, மேபி இவங்க வந்து இந்த டெவன் கான்வே, ராகுல் திரிபாதி அந்த சேஞ்ச் பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி பேட்டிங் ஆர்டர் பெட்டரா ஆகும். அதே மாதிரி வந்து ஜேமி ஓவர்டனை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபயர் பவர் கொடுக்கலான்ற மாதிரி தோணுது. அப்படி ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது நல்லதா பண்ணாங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் எனக்கு ஹையர் சான்சஸ். ஏன்னா 2 மேட்ச் தோத்துருக்காங்க பேக் டு பேக். ஸோ அந்த இதுல வந்து எப்படியாச்சும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்ஜ் இருக்கும் அவங்களுக்கும். ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்ஸ் வேற. சோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கே எம்ஐ மாதிரி டீம்ஸ்லாம் வந்து திடீர்னு ஒரு குட்டி ஸ்லம்ப் இருந்தாலும் கம்பேக் கரெக்டா ஒரு கம்பேக் கொடுத்துருவாங்க. இப்பதான் கேகேஆரோட இப்போ மும்பை ஒரு கம்பேக். சோ அந்த மாதிரி கம்பேக் கொடுக்குற டீம் தான் சிஎஸ்கே. இப்போதான்டா எனக்கு நிம்மதி. பட் ஒரு 2-3 சேஞ்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது டிசி நல்லா தான் பண்றாங்க. பட் சம்வேர் as you said ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. லெட்ஸ் see how it goes. பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே வந்து எங்களோட அனாலிசிஸ், எங்களோட தாட் ப்ராசஸ் அண்ட் எங்களோட ஒப்பீனியன்ஸ் தான். நீங்க வந்து இதுல வந்து யார் ஜெயிப்பாங்க, யார் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க டீமை ஜெயிக்க வைப்பாங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க சில்லி பாயிண்ட் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.